ஜெபம் செய்வோம். எல்லாம் மலங்கள் பண்ணிடுவோம். பரிசுத்தமில்லை எங்கள் தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வாதி தேவனுடைய ஆண்டவரே, மிகுந்த கிருபையினால் இரக்கத்தினாலும் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நடத்தி தெய்வனாகிய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் கூடியவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே இரக்கங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் எங்கள் மத்தியில் சிங்காசனத்தின் அதிபதியாக நீங்கள் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க புகழ்ந்து பாட உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானுடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உன்னத பாடல்கள் 1292வது பாடல். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல். எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசுயா அல்லேலூயா, இயேசுயா அல்லேலூயா, இயேசுயா அல்லேலூயா, இயேசுயா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்விளையும் ஐயா நீதானே, எவ்விளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசுயா அல்லேலூயா, இயேசுயா அல்லேலூயா, இயேசுயா அல்லேலூயா, இயேசுயா அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்ல
அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. இம்மாயேலும் நீரே, மறுமாயேலும் நீரே, இம்மாயேலும் நீரே, மறுமாயேலும் நீரே. என்னாலுமே ஐயா நீதானே, என்னாலுமே ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஏசையா அல்லேலூயா, ஏசையா அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எழுதின உன்னத பாடல்கள் 1526வது பாடலை படம். 1526வது உன்னத பாடல்கள். சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்ற பாடல். 1526வது பாடல். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அதை ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன செய்யணும்? ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல, அநேக நேரங்களில் அதை நினைக்கிறதில்ல, மறந்து போயிடும். அது என்ன செய்கிறோம்? மறந்து போயிடும். ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார் என்ற உணர்வு அநேக நேரங்களில் நமக்கு என்ன செய்கிறதில்ல, உள்ளத்தில் வர்றதில்லை. ஆண்டவருடைய பாடு மரங்களை நாம் நினைவு கூறுவதற்காக தான் திருச்சபையில் வருஷத்தில் ஒரு தடவையாவது அவருடைய பாடுகளை நினைத்து நம்ம அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், நம்ம அர்ப்பணிக்கணும் என்று சொல்லி தேவநாயக கர்த்தர் ஒரு லெந்து காலங்கள் அப்படின்னு திருச்சபையில் ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தி என்ன செய்திருக்கிறாரு? என்னுடைய பாடுகளை நினைவு கூறணும், அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நிச்சயங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. தேவனுடைய பாடு மரணங்கள் ரொம்ப விசேஷமானவை இல்லை. உலகத்தில் ஆண்டவர் பிறந்ததே எதுக்காக தான்? ஆமாம், நமக்காக பாடுகளை அனுபவித்து அவருடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு எல்லாவித சாபங்கள், எல்லாவித வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து அந்த பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும். பொல்லாத பிசாசுடைய பிடியிலிருந்து நம்மளை என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்தார்? பாடுகளை அனுபவித்தார்ல. அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். அதை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த பாட்டில் பாருங்கள், ரொம்ப அழகாக சிலுவைநாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் ஆமாம் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. அவர் பட்ட காயங்களை நினைத்து பார்க்கிறார். அவர் ஐயோ, இவன் கைகள் செய்யக்கூடிய பாவத்துக்காக தானே என் கைகளில் ஆணிகளால் கடாவப்பட்டேன், இவன் கால்கள் வேண்டாத இடத்துக்கு போகிறதுக்காக தான் என்னுடைய கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டேன், என்னுடைய சிறுசில் என்னுடைய பொல்லாத சிந்தனைகளுக்காக முள்முடி சூட்டப்பட்டேன் என்று சொல்லி அவருடைய காயங்களை எண்ணி பார்க்கிறார். அந்த பட்ட காயம், இந்த பிள்ளைக்காகப்பட்ட இந்த வேதனை அவன் வாழ்க்கையில் பலன் கொடுக்கலையே என்று சொன்னால் அவருக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? கவலையாக இருக்குமா இருக்காதா? ஆமாம், நம்ம ஆண்டோடைய சமூகத்தை ஆண்டவரே நம்முடைய காயத்தின் தழும்புகளால் என்னுடைய எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு என்ன உண்டாகிறது? குணம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நினைச்சு இந்த பாடலை என்ன செய்யணும்? பாடணும். சரிதானா?
பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், தீட்டி பாய்ந்த நெஞ்சு நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், தீட்டி பாய்ந்த நெஞ்சு நோக்குகின்றார். வீட்டெருமை என்னை இடம் பெற்றார், உள்மோடி பார்த்திட எங்குகிறார். வீட்டெருமை என்னை இடம் பெற்றார், உள்மோடி பார்த்திட எங்குகிறார். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சென்றுகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சென்றுகின்றார். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாத இயேசுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்த்தேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்த்தேன். சிலுவை நாத இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன,
தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதன் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் எழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் எழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதன் இயேசுவின் ஈரோளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி ஆமெல்லாம் உணர்ந்து சொல்லுமா, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதன் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. 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 எல்லா கண்களையும் மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுகிறேன். எங்களுக்கு ஆகப்பட்ட பாடுகள் 2000 வருஷத்துக்கு முன்னால என்னை நினைத்து இந்த காலத்திலே ஆண்டவரே நான் பிறந்து வளர்ந்தது பூமியில எனக்கு பிரியமான உமக்கு இஷ்டமில்லாத எத்தனையோ காரியங்களை செய்வேன் என்பதை அறிந்த தேவன் எங்களை முன் அறிந்து முன் குறித்து எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களை குணமாக்கி எங்களை சீர்படுத்தி உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்கப்பா. இது எங்களால் உண்டானதல்ல. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என்ன நீங்க பார்க்குறீங்க, என்ன நீங்க பார்க்குறீங்க, என்னுடைய வாழ்க்கை என்ன என்பது உமக்கு தெரியும். நான் போகிற பாதை என்ன என்பது உமக்கு தெரியும். நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது உமக்கு தெரியும். கீழ்ப்படியாத இருதயம், உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, எல்லாம் கண்ணை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் பயபக்தியா வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம், நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லுகிறார். குணப்பட வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையிலே ஒரு குணம் வேண்டும். வியாதியில் மட்டுமல்ல, ஆத்மாவிலே காணப்படக்கூடிய எத்தனையோ அசுத்தங்கள், எத்தனையோ பாவ பழக்கங்கள், எத்தனையோ அடிமைத்தனங்கள், இதில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை சீர்படுத்தி அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி நம்முடைய எல்லா விதமான அசுத்தங்களையும் மாற்றுவதற்காக தான் பரிசுத்த ஆவியாகிய தேவன் இந்த பூமியில வந்தார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. கலங்காத, திகையாத,
நான் உன் தேவன் என்று சொல்லி தேற்றும்படியான தேற்றவாளனை நமக்காக நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் அனுப்பி இருக்கிறார். அப்பா பார்த்து சொல்ல, ஆண்டவரே, அந்த தேற்றவாளனை விட்டு அவரை வெறுத்து அவரை அசட்டை பண்ணி அவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிட்டேன்பா. நான் பெற்ற அபிஷேகத்தை நான் இழந்து போயிட்டேன். பெற்ற அபிஷேகத்தை இழந்து போயிட்டேன். உம்மோடு கூட ரகசியங்களை பேசும்படியாய் கொடுத்த அந்த வாசையின் வரங்களை ஆண்டவரே நான் அல்லல் தட்டிட்டேன். என் வாழ்க்கையில் இழந்து போன அந்த நன்மைகளை மீண்டும் எனக்கு தாங்கப்பா. கிருபை என்னை தாங்கட்டும் ஆண்டவரே. வெளியேற பெற்ற உம்முடைய ரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தீரே, என்னை குணமாக்கினீரே, மரண உபாதைகளின் கட்டிலிருந்து என்னை விடுவித்தீரே. ஒருவரும் விடுவிக்க முடியாத பாவ பழக்கத்தில் இருந்த என்னை விடுவித்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீரே. நிர்விசாரமான வாழ்க்கை என்னை விட்டு மாறட்டும், நீங்கி போகட்டும், ஒரு பரிசுத்தம் உருவாகட்டும் ஆண்டவரே. இன்னும் உங்களை நான் கண்ணீர் வடிக்க வைக்க கூடாது, இன்னும் உங்களை கலங்க வைக்க கூடாது ஆண்டவரே. உங்களை நான் வேதனைப்படுத்த கூடாதப்பா. உமக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஆண்டவரே, மனம் மகிழக்கூடிய ஒரு மகனாய் ஒரு மகளாய் சீர்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஓ லார்ட். ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரை பார்த்து கதறு. என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை சீர்படுத்துங்க, என்னை குணமாக்குங்க, என்னுடைய பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை தாங்க. நிர்விசாரமான முரட்டாட்டமான ஏனோ தானம் என்ற ஒரு வாழ்க்கை என்னை விட்டு மாறி போகட்டும்பா, என்னை விட்டு மாறி போகட்டும். ஒரு பரிசுத்தத்தை குறித்த எண்ணம் எனக்குள்ள உதயமாகட்டும். நீங்க சொன்னீங்களே, நான் பரிசுத்த, நான் பரிசுத்த, நான் பரிசுத்த. ஆகவே நீங்க எல்லாரும் எனக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே. நான் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உங்களை சேனைகளின் கர்த்தராகிய நீர் பரிசுத்தர் 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 என்று போற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய பரிசுத்த தேவனே, உம்மை போல எங்களை மாற்றுவதாக வாக்கு கொடுத்தீரே. வெளியேற பெற்ற ரத்தம் எங்க வாழ்க்கையில வீணாய் போகக்கூடாது. எங்களை பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க. குணப்படாத இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும் ஆண்டவரே. உன் உள்ளத்துல ஆண்டவரோடு கூட பேசு. உன் ட்ரெஸ் அப்புறம் கவனி, நீ ஆண்டவர் கூட பேசு. ஆண்டவரே, எங்களை குறித்து நாங்க சிந்திக்கவில்லைப்பா. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படியோ எங்க வாழ்க்கையை ஓட்டுகிறோம் என்று இருக்கிறோம். பரலோகத்தை குறித்து சிந்தை இல்லை, உண்மை குறித்த எண்ணம் இல்லை ஆண்டவரே. உடைய பாடு மரணங்களை நாங்க நினைவு கூறலப்பா. எங்க வாழ்க்கை தான் நினைக்கிறோம். எனக்கு பலவீனம், எனக்கு நஷ்டம், எனக்கு கண்ணீர், என்னுடைய பாதை சரியா இருக்கணும், எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்காகப்பட்ட வேதனைகள், அதை குறித்த சிந்தை எங்களுக்கு இல்லைப்பா. எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க. ரீகா பௌதூர சங்கர பௌதூரியா ஹவிதஹால ரஷந்தரானி மகள ரஷக்கர மதுரியா. ஹல்லேலூயா. அந்த அசுத்தமான உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ, உம்மை போல ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பட்ட பாடுகள் வீணாய் போகிறதில்லப்பா. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கல்வாரிக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். உம்முடைய மனம் குளிரும்படியா ஆண்டவரே, நீர் மகிழும்படியா எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் எங்களை தொட்டு கழுவி ஆசீர்வதிப்பீராக. உன்னதமான தேவனே,
மகிமையுள்ள ராஜாவே, வல்லமையுள்ள தேவனே, பராக்கிரமமுள்ள கர்த்தரே, வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். வானங்களை அழகாய் விரித்தவரே, பூமியை உருவாக்கினவரே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன், நீர் ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எல்லா கனமும் உமக்குரியது ஆண்டவரே. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். ஒன்றுமாக சங்கீதம் 119 சங்கீதம் 129 வசனம் முதல் 136 வசனம் முடிய மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 119 சங்கீதம் 129 வசனம் முதல். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்குமே உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 30 முதல் 45ஆம் வசனம் முடிய டைட்டசி வாசிக்கின்றோம். சங்கீதம் 89 30 முதல் 45ஆம் வசனம் முடிய வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 89 30 முதல் 45 வரை. 89ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர்.
வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தில் மூடினீர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 1524வது உன்னத பாடல். ஸ்நேகவாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் தேவ பாதையில், என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் தேவ பாதையில், தேவ பாதையில் எந்தன் ஸ்நேகவாக்குகள். கோரமப்பாவியாம் என்னையும் எந்தன் கொல்கோதா வரைக்கும் கொண்டு சென்றே, கோரமப்பாவியாம் என்னையும் எந்தன் கொல்கோதா வரைக்கும் கொண்டு சென்றே, கழுவினிரந்தன் பாவக்கரைகள் அலைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை, கழுவினிரந்தன் பாவக்கரைகள் அலைந்தேன் வாழ்க்கையின் துரோகங்களை, தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் தேவ பாதையில், உந்தன் தேவ பாதையில், என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் தேவ பாதையில், உந்தன் தேவ பாதையில் வாக்குகள். ஸ்நேகத்தின் சிகரமா என் இயேசுராஜன் சிந்தினாரே கண்ணு சிலுவையிலே, ஸ்நேகத்தின் சிகரமா என் இயேசுராஜன் சிந்தினாரே கண்ணு சிலுவையிலே, தண்ணீரும் ரத்தமா வந்ததை கண்டேன், கவலைகள் தீர்க்கவே நீர் மறித்தேன், தண்ணீரும் ரத்தமாய் வந்ததை கண்டேன், கவலைகள் தீர்க்கவே நீர் மறித்தேன், உந்தன் ஸ்நேக வாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் தேவ பாதையில், உந்தன் தேவ பாதையில், என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் தேவ பாதையில், உந்தன் தேவ பாதையில், உந்தன் ஸ்நேக வாக்குகள். திருக்கரம் நீட்டி என்னை அழைத்த மகா ஸ்நேகத்தை வர்ணிக்கவே, திருக்கரம் நீட்டி
நீட்டி என்னை அழைத்த உம் மகா சிநேகத்தை மன்னிக்க 1000 நாவுகள் போதாது சுவாமி, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. 1000 நாவுகள் போதாது சுவாமி, எப்படி மறப்பேன் நான் உம்மையே. உந்தன் சிநேக வாக்குகள் என்றும் மாறிடாததா, என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் என்னை என்றும் வழி நடத்தும் உந்தன் ஜீவ பாதையில், உந்தன் ஜீவ பாதையில் உந்தன் சிநேக வாக்குகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தலைவணங்கி செல்லும் அன்பு தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக, இந்த ஆராதனை வேலைக்காக மீண்டும் உங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த வேலையை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய மகனை கொண்டு எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ எங்களோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நாளிலே நம்ம மத்தியில் விசேஷ செய்தியாளர் எவனேசர் செய்தி கொடுப்பாங்க. கவனமாக செய்தியை கேட்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் இரக்கமுள்ள அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், நீங்கள் இந்த இடத்துல அசைவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ கரம் ஆசீர்வதிக்கட்டும். பேசுகிறது நீங்கள் அல்ல, என்னுடைய பிதாவின் ஆவியானவர் சொன்ன வசனத்தின்படி நீங்கள் உங்களுடைய மக்கள் மத்தியில், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே அசைவாட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இன்றைய செய்தியோட தலைப்பு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். தமிழில் இதை மாற்றினீங்கன்னா கிறிஸ்துவின் வேட்கை. கிறிஸ்துவின் வேட்கை. வேட்கைன்னா என்னென்னா அளவுக்கு அதிகமான ஒரு பாசம், அளவுக்கு அதிகமான ஒரு பற்று. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டான வேர்டு வந்து தான் தெரில. பற்று உள்ளம்னு போட்டிருக்கு. பற்று உள்ளம். பற்று உள்ளம்னா என்னென்னா, இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்காக பல பேர் ரத்தம் சிந்தினாங்க, தியாகம் பண்ணாங்க. அதனால தான் என்ன கிடச்சிச்சு? சுதந்திரம் கிடச்சிச்சு. அவங்களுக்கு திரும்ப ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. அதுதான் பற்று, அதுதான் தேசப்பற்றுன்னு சொல்கிறாங்க. அதுதான் பேஷனுங்கிறது. கிறிஸ்துவனுடைய வேட்கை, கிறிஸ்துவனுடைய பற்று, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்ச பற்றுக்கு பேர் தான் பேஷன். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, என்னென்னா அது பேர் எக்ஸ்க்ரூஷியேட்டிங். புரியலன்னா பரவாயில்ல, எக்ஸ்க்ரூஷியேட்டிங். ஒரு வலியினுடைய உச்சத்துக்கு பேர் வலின்னு சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்க்ரூஷியேட்டிங் சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு படம் போட்டிருப்பாங்க, ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 ஸ்மைலிஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வாட்ஸ்அப்லலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி 1லேருந்து 10 போட்டிருப்பாங்க. ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது அவர் எந்த அளவுக்கு வலியோடு வராரு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு அது ஒரு சிம்பிள். வலி இல்லாமல் வந்தாருன்னா 0, அப்படியே அந்த வலி கூட ரொம்ப வலியாக இருந்ததுன்னா 10 மார்க் வரைக்கும். இந்த வலிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு வலிக்கு பேர் தான் எக்ஸ்க்ரூஷியேட்டிங்கிறது. சாதாரண வலி கிடையாது. வலிக்கு உச்சோன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, மனிதர்களுக்கு வலிக்கு உச்சோன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ரோம சோல்ஜர்கள் இருந்தாங்க, ரோமர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு வலிக்கு ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. புரியுதா? புதுசாக ஒரு கொடிய தண்டனையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச தண்டனை பேர் தான் சிலுவை மரணம். அந்த சிலுவையில் அடிக்கும்போது
வலிக்கோட உச்சத்துக்கு புதுசாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்ச வார்த்தை தான் எக்ஸ்க்ரூஷியேட். அந்த வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்தில் எக்ஸ்க்ரூஷியேட்டுங்கிற வார்த்தை வந்தது. அப்பேற்பட்ட வழியை தான் ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணார்? தாங்கினார். ஏன் அப்படின்னு கேட்டால் அதுதான் பேஷன். தட் இஸ் பேஷன். அதுதான் பற்று. அது பேர் தான் பாசத்தினுடைய உச்சக்கட்டம் அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் டிவிலெலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ குறிப்பாக இந்த கடைசி ஒரு 6-7 வருஷத்தில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பிடிச்ச வேலையை குறிப்பாக நீங்கள் யூத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய மோட்டிவேஷனல் டாக்ஸ் வந்து கொடுக்குறவங்க பேசியிருப்பாங்க. எதையுமே வந்து காசு காட்டி பண்ணாதீங்க, பிடிச்ச வேலையை பண்ணுங்க அப்படின்னு. நம்ம பையன் என்ன செய்வான்? ஆனால் படம் பார்க்குறதும் கேம் விளாட்றதும் தான் நம்ம பையனுக்கு பிடிக்கும். அது பிடிச்சதை பண்ணலாமா? அதை சொல்லவில்லை. பேஷனுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னா அதனுடைய சினானிம்ஸ் நீங்கள் பாருங்கள். பேஷனுங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா ஏதோ பிடிச்சதை பண்ணுறது அர்த்தம் கிடையாது. பேஷனுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது ஆங்கிலத்தில்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலிருந்து வந்த வார்த்தை தான் பேஷனுங்கிறது. நீங்கள் வேணால் கூகுளில் போய் போட்டு பாருங்கள் பேஷன்னா என்னென்னு. அதுதான் நான் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சஃபரிங் அண்ட் டெத் ஆஃப் ஜீசஸ். பேஷன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சதுக்கு அடையாளமாக தான் இந்த வார்த்தையே ஆங்கிலத்தில் வந்தது. இதுதான் கிறிஸ்துவின் பற்று. நம்ம மேலே வச்சுருந்த ஆண்டவர் வச்சுருந்த பற்று. முதலாவது வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது நம்ம தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட, ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வர ஒரு மனுஷனாக இருந்தால் இந்த வசனம் தெரியும். இந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவங்க இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த வசனத்தில் நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் எங்கே அன்பு கூர்ந்தார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு யாருக்கு தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு தான் கிடைக்க முடியும். வானத்தில் இருக்கவங்களை அன்பு கூறல ஆண்டவர், மரித்து பாதாளத்தில் இறங்கினவங்க மேலே அவர் அன்பு கூறலை, அவங்களுக்கான ரட்சிப்பை ஏற்படுத்தலை, உலகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுத்தினார். நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு. மரித்து பாதாளத்தில் இறங்குறவங்க ஆண்டவரை துதிக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறக்குள்ள ரட்சிக்கப்படவில்லைன்னா அவனுக்கு விமோச்சனமே கிடையாது. அப்போ இன்னொரு கொஷின் வரும், நான் இப்போ இருக்கிற காலத்துலலாம் நான் என்னோட இச்சையான வாழ்க்கையில் இருந்துட்டு அப்படி நான் ஒரு 70 வயசு இருப்பேன், 80 வயசு இருப்பேன் பிரதர், 65 வயசில் ரட்சிக்கப்பட்டா நான் என்ன பண்ணிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சில அதிமேதாவிகள் யோசிக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் வசனம் சொல்லுது, இன்றைக்கே ரச்சனைய நாள், இன்றைக்கு ரட்சிக்கப்படலைன்னா ஒருத்தன் கடைசி காலத்தில் ரட்சிக்கப்பட முடியாது. ஒருவேளை சில பேர் கேட்பீங்க, ஏசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்க அந்த கல்லன் ரட்சிக்கப்பட்டானே, அதில் நம்ம இன்னொரு கொஸ்டினை மறந்துடக்கூடாது. அவன் ரட்சிக்கப்பட்டான் வச்சுக்குவான். அதே மாதிரி சிலுவையில் அடி வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கல்லன் ரட்சிக்கப்பட்டான். எப்போ ரட்சிக்கப்பட்டான்? சிலுவையில் ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போடும்போது பட்டான். அதே போடுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா? வில்லிங்காக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் ரட்சிக்கப்படுவேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன உள்ளவர்? அன்பு உள்ளவர். அதையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கவலைப்படுறதுக்கு மாட்டார். இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். சரி, இந்த சிலுவையை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும், ஏசாயாங்கிறது தீர்க்க தரிசன ஆகமம். தீர்க்க தரிசனமாக அதில் ஃபுல்லாக போட்டிருக்கு. ஏசாயாவில் எரேமியாங்கிறது தீர்க்க தரிசன ஆகமம், அதுவும் நம்மளுக்கு தெரியும். தானியேலுங்கிறது முழுக்க தீர்க்க தரிசன ஆகமம். கடைசி காலத்தில் என்ன நடக்குங்கிறதெல்லாம் மொத்தமாக சொல்லிட்டாரு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. தானியேல் எழுதி வச்சிருக்காரு. ஆனால் இந்த சங்கீதங்கிறது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கிறது நம்ம பல பேருக்கு தெரியாது. அதில் இருக்க 2 குறிப்பான வசனங்களை நம்ம பார்த்துட்டு
வேகமாக இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன். எடுத்துக்கோங்க, சங்கீதம் 89. சங்கீதம் 89 இதை யார் எழுதுனான்னு கேட்டால், சங்கீதம் 89 எடுத்துக்கோங்க. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். அதுக்கு முந்தினது ஏதாச்சும் இருக்கா மேலே நோட்டு? ஏத்தான், எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். ஓகே, இது தாவீது எழுதல, ஏத்தான் அப்படின்ட்டு ஒரு எஸ்ராயன் இருந்தான், அவர் எழுதியிருக்காரு இந்த தீர்க்க தரிசனத்தை. இந்த ஏத்தான்கிறவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியார் நம்மளுக்கு தெரியல, அவர் வேற எங்கேயும் பைபிள் எழுதியிருக்காராங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி மொத்த தீர்க்க தரிசனத்தையும் அதனுடைய தியாலஜி, அது ஏன் இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாரு, இயேசுங்கிற பேரை மட்டும் போடாமல் மொத்தத்தையும் எழுதிட்டார். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும் என் கணக்குப்படி. அதில் அவர் எழுதுறாரு 89:19 இது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, இது தாவீதை பற்றியோ அவரை பற்றியோ எழுதலை. இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1000 வருஷம் கழிச்சு கிறிஸ்துங்கிற ஒரு இரட்சகர் வருவார். அவர் என்னென்னலாம் பண்ணுவார், எப்படிலாம் அவர் பாடுபடுவார், எதற்காக பாடுபடுவாருங்கிற மொத்தத்தையும் அவர் எழுதியிருப்பார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதின தீர்க்க தரிசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து, அது இயேசு கிறிஸ்துவாகிய சகாயர் மேல அந்த சக்தியை கொடுத்து, ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். அவன் போட்டிருக்கு, அவன் கிடையாது, அவர். இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுனால நம்ம அவர் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவரை இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள்ல இருந்து உயர்த்தி ஆண்டவர் வச்சாரு. 24 என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இயேசு கிறிஸ்துவோடைய கொம்பு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால உயரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 26 அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அவர் பிதாவாகிய கடவுளை எப்படி கூப்பிடுவாரா, என்னுடைய அப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு. நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட இந்த மனுஷனா வரப்போகிற ஒருத்தரை எல்லாருக்கும் மேலாயும் என்னுடைய முதல் பேரான குமாரனாக உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 28 என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபைங்கிறது எனக்கும் அவருக்கும் இருக்க உறவுங்கிறது எல்லா காலத்திலையும் நித்தியமா அது நிற்கும். 30 அவன் பிள்ளைகள், அவன் பிள்ளை, இதனால கவனிங்க, அவன் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை பத்தி சொன்ன தீர்க்க தரிசனம் அது. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல், அவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என் பேச்சை கேட்காம போனாங்கன்னா, என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால், அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். என்ன பண்ணுவாரா? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட அவருடைய பிள்ளைகள் தவறு பண்ணும்போது என்ன பண்ணுவாரா ஆண்டவர்? மிலாற்றினாலும் அக்கிரமத்தை நல்ல சப்பு 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 சப்புன்னு சாத்துவேன், ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும். யாரு மேல அடிச்சாலும் அடிப்பேன், ஆனா அவனை போண்டு விரட்டி நரகத்துக்கு அனுப்பிச்சிட மாட்டேன். இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு, அவர் ஏன் மனுஷனா வராரு, அவர் மூலமா எப்படி ஆண்டவர் உடன்படிக்கை நிறைவேற்றுவாருங்கிற மொத்த தீர்க்க தரிசனம் அவர் எழுதிட்டார். அதோடு நிக்கல, இப்பேற்பட்ட ராஜாவா அவருடைய கொன்பை உயற்றுவேன், என்னுடைய முதற் பேரான குமாரனா அவர் இருப்பாரு, அந்த கிறிஸ்து என்னை அப்பாண்டு கூப்பிடுவாருன்னு பிதா எல்லாத்தையும் எழுதிட்டாரு. எழுதுனதோட நிக்கல, இதுக்கு அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். 38வது வசனம். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நல்லா கவனிங்க, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். இவ்வளவு நேரம் சொன்னாரு அவரை பத்தி, திடீர்னு பிதா என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்தாவினர் மூலமா எழுதுறாரு. இவ்வளோ உயர்த்தின மனுஷனை யார, இது யாரை பத்தி தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்துவ பத்தி தீர்க்க தரிசனம். உன்னதமான ராஜாவா இயேசு கிறிஸ்துவ மாற்ற வேண்டி எல்லாம் சொல்லிட்டு
திடீர்னு எழுதுறாரு, ஒரு 4 வசனம் தள்ளி எழுதுறாரு. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர், நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமானீர். உக்கிரமானார்னா ரொம்ப ரொம்ப கோவம், எல்லை இல்லாத கோபம் அவர் மேல வந்துருச்சு. யார் மேல? யார் மேல கோவம் வந்துச்சு? பிதாக்கு. இயேசு கிறிஸ்து மேல எல்லை இல்லாத கோபம் திடீர்னு பிதாக்கு வந்துதான் ஆண்டவருக்கு. இல்லை ஏன் கோவப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பையன் பொண்ணு போய் என்ன பண்ணிடும், பொண்ணோ பையனோ யாராவது ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்துடும், இல்லாட்டி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துடும். அது ஒன்றுத்துக்கும் ஒப்பேறாதுங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும். அதை சொன்னால் பையன் என்ன பண்ணுவான், கோபம் வரும். நான் பார்த்த ஒரு ஆளை நீங்கள் இப்படி சொல்ல போச்சா, என் மூஞ்சிலேயே நீங்கள் முழிக்காதீங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க இல்லையா? அன்பு அதுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் தெரியும், இந்த கழுதைக்கா நம்ம சண்டை போட்டோம், அப்பயே எங்கள் அம்மா சொன்னுச்சு கேட்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் பையனோ பொண்ணோ புலம்புவாங்க, அதை விடுங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த அன்பு என்ன பண்ணிடுது, கண்ணை மறைச்சிருது. அதே மாதிரி பிதாக்கு யார் மேலே கோவம் வந்தது? உக்கிர கோபமானார், கோபத்தில் எரிஞ்சார், பற்றி எரியுது கோபம். யார் மேலே? இயேசு கிறிஸ்து மேலே. யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நம்ம பண்ண தப்புனுடைய தண்டனை யார் மேலே கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து மேலே. இந்த தப்புன்னு தண்டனை வந்த உடனே பண்ண தப்பு போகிறான் யாரு? மனுஷங்க, அவர் பிள்ளைகளா ஆக்க போறவங்க இல்லாட்டி ஆனவங்க. இவங்களுடைய தண்டனை பூரா அவர் மேலே வந்தோடனே பிதாக்கு என்ன கோவம் வருது அவர் மேலே? அப்படியே அவர் ஏதோ குற்றம் பண்ண மாதிரியும் அவர் மேலே கோவப்படுற மாதிரியும் மொத்த தண்டனையோட கோபம் யார் மேலே வருது? இயேசு கிறிஸ்து மேலே வந்தது. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நல்லா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த 19 30 36 37 வசனம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த ஆண்டவர் அடுத்த வசனத்தில் பிதாவினுடைய கோபம் குமாரன் மேலே பற்றி எரிஞ்சிச்சு. 39, உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். கோவப்பட்டு என்ன பண்றாரு இவரு? அவர் தலைமையில வச்சிருந்த கிரீடம் எது? இதுக்கு முந்தின 2-3 வருஷத்தை சொன்னார் இல்லையா? இவர் யாரு? இவர் கொம்பு எங்க போய் உட்காரும்? பூமியில் இருக்க ராஜாக்கள் எல்லாருக்கும் மேல இவர் நான் அபிஷேகம் பண்ணேன். அந்த மாதிரி அபிஷேகம் பண்ண ஆண்டவருடைய குமாரன் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை அந்த கிரீடத்தை தள்ளி விட்டுட்டு அவர் மேல கோவப்பட்டு கோவத்துல எரிஞ்சு அவரை அவமானப்படுத்தினார். யார் அவமானப்படுத்தினா? யூதர்களோ பிசாசோ கிடையாது. யார் அவமானப்படுத்தினா? பிதா. பிதா யார் அவமானப்படுத்தினாரு? இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார். அடுத்தது, அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு. மதில்கள்னா என்னன்னா அவருடைய சரீரம். இது நீதிமொழிகள்ல இருக்கு. மதில்கள் எதை குறிக்கிறதுனா அவருடைய சரீரத்தை எல்லாம் உடைச்சு போட்டு தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். அவருடைய சரீரத்தை எல்லாம் பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள், தன் அயலாருக்கு நிந்தனையானான். போற வர்றவன் பூரா அவரை காரி துப்புறாங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துல இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுச்சு. ஏன் பிதா கோவப்பட்டாருங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது யார் நிமித்தம்னா உங்க நிமித்தமும் என் நிமித்தமும். அவர் கோவப்பட்டு அவரை அவமானப்படுத்துறதுனால நம்ம என்ன ஆனோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுறோம். சரி, அடுத்தது மத்தேயு 13 எடுத்துக்கங்க. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு கதை சொல்றாரு. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல கதைகளை சொல்றாரு, உதாரணங்களை சொல்றாரு. அதுல ஒரு உதாரணம் இது, வாசிக்க கேட்போமா? அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, ஒரு மனுஷன் இருக்கான். அவன் யாருன்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு விவசாயியா இல்லாட்டி அவன் ஒரு பிஸ்னஸ் மேனா, அது நம்மளுக்கு தெரியல. ஒரு மனுஷன் இருக்கான், அவன்கிட்ட பெரிய செல்வம் இருக்கு.
அவன் ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்கான் ஒரு வழியில். அங்கே ஒரு பெரிய நிலம் இருக்குது. நிலத்து இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. கவனிங்க, திரும்ப நல்லா கவனிங்க. ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கான். அவன் ஒரு நாள் நடந்து போய்கிட்டு இருக்கணும் ஒரு வழியில். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலத்தை பார்க்குறான். ஒரு தரிசு நிலம் மாதிரி இருந்திருக்கணும். ஒன்றத்துக்கும் உதவாத ஒரு நிலம் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச உடனே அதுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. எண்ணம் வந்த உடனே அந்த நிலத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் தடவி பார்ப்போமே, தேடி பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் கிண்டி கத்தியெல்லாம் வச்சு ஒரு கடப்பாறையெல்லாம் வச்சு குத்தி பார்த்தா அதற்கு சொல்ல மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷத்தை பார்க்குறாரு. அந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே எப்பாடுபட்டாச்சும் அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணிடணும், அடைஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு, பொக்கிஷத்தை அடையணும்னா அந்த இடம் யாரோட தான் இருக்கணும், அவரோட தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த வீட்டில் இடத்துல போய் பொக்கிஷத்தை திருடிட்டு வந்தால் அது பேர் என்ன, திருட்டு. உடனே இந்த செல்வந்தன் என்ன செய்கிறாரு, தன்ட்ட இருக்க எல்லாத்தையும் வித்துட்டார். வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. தன்னிடத்தில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அந்த நிலத்தின் உரிமையாளர்கிட்ட இருந்து வாங்கிறார். அந்த நிலத்தை எதுக்கு வாங்கினாரு, அந்த நிலத்துக்காக இல்லை, அந்த நிலத்தில் ஒன்றும் இல்லை, அதில் விவசாயம் பண்ணுறதுக்காகவும் அவர் வாங்கலை, இல்லாட்டி அதில் பெருசாக கடையை கட்டி வாடகைக்கு விடணுண்டோம் வாங்கலை, இல்லாட்டி தனக்கு ஒரு மாளிகையை கட்டி வாங்கணுண்டோ வாழணுண்டோ அந்த இடத்த வாங்கலை. அவருடைய கண் எல்லாம் எங்கே மேலே இருந்துச்சுன்னா அந்த பொக்கிஷத்து மேலே. அந்த இடத்த வாங்கி அந்த பொக்கிஷத்தை அடைஞ்சிடுறாரு அந்த அந்த பெரிய செல்வந்தர். இதில் நிலங்கிறது என்னது, எதை குறிக்கிறது, உலகம். நிலங்கிறது எதை குறிக்கிறதுனா உலகத்தை குறிக்கிறது. அந்த செல்வந்தன் யாரை குறிக்கிறது, பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. அதில் விலையில்லாத பொக்கிஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எதை குறிக்கிறது, நம்ம. நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், நான் ஒரு சாதாரண ஆள், வீட்டுக்காரனே மதிக்கலைன்னா வெளியில் இருக்க மதிப்பானா, மதிக்க மாட்டான். அப்படின்னு நம்மளை நாமே ரொம்ப ஏளனமாக நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் உங்களையே. உங்களுடைய பார்வையில் இல்லாட்டி நம்மளுடைய பார்வையில் நம்ம யார், சாதாரணமான ஆள். நம்மளை படைச்ச கடவுளுடைய பார்வையில் நம்ம யார் தெரியுமா, அரை கிலோ தங்கம் இல்லை, 1 கிலோ தங்கமும் கிடையாது, 1 கோடி ரூபாயும் கிடையாது. அதற்கும் மேலே அதோட விலை எவ்வளோ, அந்த பொக்கிஷத்தோட விலை, அந்த பொக்கிஷத்தோட விலை எவ்வளோ. இப்போ நான் ஒரு கார் வச்சுருந்தேன், இதுக்கு முந்தின ஒரு கார் வச்சுருந்தேன், அதுக்கு விலை நான் எவ்வளோ சொல்லலாம், நான் சொல்லுவேன் இந்த கார் வந்து நான் யூஸ் பண்ண காருங்க. யார் யூஸ் பண்ணது, ரூபன் எபினேசர் யூஸ் பண்ண காரு, அதனால இதோட வேல்யூ எவ்வளோ, 10 லட்சம் அப்படின்னு நான் சொல்லலாம். சொல்லாம கூடாதா, சொல்கிற உரிமை எனக்கு வாங்குவானா, வாங்குவானா. நான் சொல்லலாம், நான் யார் தெரியுமா, நல்லா படிச்சிருந்தா டாக்டர் ரூபன் எபினேசர் MD DM ஆயிருப்பேன். இப்பேற்பட்ட ஆள் ஓட்டின கார் அது, இதனோட மதிப்பு எவ்வளோ, 10 லட்சம் நான் சொல்லலாம். வாங்குவானா, வாங்க மாட்டான். அதனுடைய மதிப்பு எவ்வளோன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ அதுக்கு பணம் கொடுக்குறானோ அதுதான் அந்த காருடைய மதிப்பு. கடைசியாக 1,65,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தாரு, நான் கொடுத்துட்டேன். அதனுடைய மதிப்பு என்ன, அதுதான். ஒரு மனுஷன் ஒரு பொருளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறானோ அதுதான் அதனோட பொருளோட மதிப்பு, இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த பொருளோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா, அதுக்கு மதிப்பே கிடையாது. அவ்வளோ பெரிய பொக்கிஷம் தான் இங்கே இருக்கிற அத்தனை பேரும். யாருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில். நீங்களும் நானும் ஒரு வேளை சாதாரண மனுஷங்களாக தெரியலாம், சாதாரண மனுஷங்க தான். இன்றைக்கி மதியம் போய் பக்கத்து வீட்டுக்காரனை போய் சட்டையை பிடிச்சி நான் யார் தெரியுமா அப்படின்னு போய் வம்பிழுக்கக்கூடாது, அதுக்கு சொல்லலை. நம்ம சாதாரண மனுஷங்க தான். ஆனால் நம்மளை மீட்கிறதுக்காண்டி ஆண்டவர் பே பண்ண மதிப்புங்கிறது அதுக்கு எல்லையே இல்லாத மதிப்பு.
இந்த உலகத்துக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட மனுஷனுடைய ஒரு ஆத்மாவுடைய மதிப்புங்கிறது பூமியை விட கடவுள் பார்வையில் பெருசு. இயேசு கிறிஸ்துவ அனுப்பி இவ்வளோவா அன்பு கூர்ந்தாரு. ஒரு தூதன் அனுப்பிச்சு நம்ம மேலே அன்பு கூறல இல்லையா? தூதன் அனுப்பிச்சு அன்பு கூறல. ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டிலேருந்து ஒரு முக்கிய ஆள் வராரு. ராஜா சேனாதிபதி அனுப்பலை, மினிஸ்டரையும் அனுப்பலை, அவருடைய பையனே அனுப்பிச்சு நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் எவ்வளோ மதிப்பு அது இல்லையா? பெரிய மதிப்பு. அவ்வளோ பெரிய மதிப்பான ஆளை அவருடைய குமாரனே அனுப்பிச்சு அவர் மேலே கோவப்பட்டு நம்ம மேலே வச்சுருந்த பாசத்தினால யார் மேலே கோவப்பட்டிருக்கணும்? நம்ம மேலே பட்டிருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு? நம்ம மேலே கோவப்படுறதை விட்டுட்டு அவர் மேலே கோவப்பட்டு நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேலே கொடுத்து இவ்வளோவா நேசித்து உலகத்தை அன்பு கூர்ந்தார். எதற்குனா அவருடைய பிள்ளைகளாகிய பொக்கிஷத்தை மீட்கும் பொருளாவதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மேல் அன்பு கூர்ந்தார். இதை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மொக்க ஆளுக்காண்டி பையனோ பொண்ணோ அவங்க அம்மாட்ட சண்டை போட தெரியுமா? அப்படி கண்மூடித்தனமாக நம்மளை நேசித்து ஆண்டவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். இதுதான் அந்த வசனம். அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற மதிப்பு. இவ்வளோ பெரிய முக்கியமான பொக்கிஷமாக தான் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்குறார். மத்தேயு 27:46 வாசிக்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் மேலே கோவப்பட்டது மட்டும் இல்லை, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிடவும் செஞ்சார். இது எங்கே எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22:1. என் தேவனே இது யார் எழுதுறாருன்னா, இன்னொரு பெரிய தீர்க்கதரிசியில் அவர் ஒருத்தர், சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீது பாட்டு பாடுறவர் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்கதரிசியில் அவர் ஒருத்தர். அவர் எழுதுறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இது கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதின தீர்க்க தரிசனம். ஆண்டவர் கிறிஸ்து கூப்பிடும்போது, குமாரனாகிய தேவன் கூப்பிடும்போது கைவிடவும் செஞ்சார். அதுக்கு பதிலும் அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. அதே வசனத்தை தான் ஏசு கிறிஸ்து எழுதுறாரு. இதில் நம்ம ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, வாசிக்க கேட்போம். அவர் கிறிஸ்து எப்படி பாடுபடுவாருங்கிறத சங்கீதம் 22 தாவீது எழுதுறாரு. 15வது வசனம். என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். மரணத்தூள்னா என்னது? சிலுவையில் போட்டாங்க, என்னுடைய பலன் எல்லாம் போயிருச்சு, தண்ணி இல்லாதனால நாக்கெல்லாம் ஒட்டிக்கிடுச்சு. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். போதும். இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இதை எழுதுனது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1000வது நூற்றாண்டில் எழுதுனாங்க. தாவீது வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் மூலமாக பரிசுத்தாவியனர் எழுதுறாரு. பரிசுத்தாவியனர் சொல்ல சொல்ல தாவீது எழுதுறாரு, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்துனாங்க. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, சிலுவை மரணம்ங்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இப்படி ஒரு மரண தண்டனையே அப்போ கிடையவே கிடையாது. அப்போ எழுதுறாரு, என்னை கைகள்லையும் கால்கள்லையும் அடிப்பாங்க, என்னுடைய நாக்கெல்லாம் ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னு பரிசுத்தாவியின் மூலமாக எழுதுறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தக்க விஷயங்கிறத இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு நாய்கள்னால் எதை குறிக்கிறது? புறஜாதியரால் அடிக்கப்படுவாங்க. அது வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிள்ளைகளின் அப்பத்தை தூக்கி நாய்களுக்கு போடுறது எதுக்கு? யாரை சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லாத
புறஜாதிகளை குறிக்கிறது. யார் மூலமாக இவர் அடிக்கப்பட்டார்? ஆண்டவர் ரோமர்களால் அடிக்கப்பட்டார், புறஜாதிகளால் அடிக்கப்பட்டார். கைகள்லையும் கால்கள்லையும் ஓட்ட போடுவாங்க. ஒருவேளை தாவீது யோசிச்சிருந்தாருன்னா யாரை கைகள்லையும் கால்கள்லையும் அடிப்பாங்க? அப்படி ஒரு தண்டனை ஏன் அடிக்கிறாங்க? இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி வச்ச தீர்க்க தரிசனம் எல்லளவும் மாறாமல் கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது நிறைவேறுனுச்சு. இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மையை இதை விட கிளியராக உலகத்தில் எந்த வார்த்தையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு இன்ச்சையும் ஆண்டவர் எழுதி வச்சு தான் நம்ம பார்க்கலாம். ஏன் கைவிட்டார் அப்படின்னா, பொக்கிஷமாகிய உங்களையும் என்னையும் மீட்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார், அவர் மேலே கோவப்பட்டார், அவர் வார்த்தையை கேட்காத அளவுக்கு போயிட்டார். கேட்காத மட்டும் இல்லாமல் எல்லாரும் அவர் மேலே ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி அவமானப்படுத்துறதுக்கும் ஒப்பு கொடுத்தார். எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவருடைய வேட்கை, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்க பற்று. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 25. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய பைத்தியமா? அது எப்படிங்க? கடவுள் பைத்தியகாரத்தனமா ஏதாவது பண்ணுவாரா? பண்ண மாட்டார். யாராவது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ரசிக்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைய சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்துருவாங்களா? அப்படி ஒருத்தர் பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? நல்லதாங்க இருந்தார், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, அதனால தான் பையனையே கொல்ல கொடுத்துட்டாரு அப்படின்னு தானே சொல்லுவோம். பிதா நம்ம மேலே வச்சிருந்த அன்பு அது எந்த லிமிட்டுக்கு போச்சுன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்குற அளவுக்கு பைத்தியமாக நம்மளை மேலே என்ன வச்சுருந்தாரு? நேசம் வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சொன்னோங்க, அந்த பையனை வேணான்னு சொன்னோம், அந்த பொண்ணு வேணான்னு சொன்னோம், அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணுங்கிறத சொன்னோம், அந்த பையன் மோசமான பையன் குடிகாரன், இவனை போயா நீ ஏற்றுக்கிற அப்படின்னு படித்து சொன்னோம். ஆனால் அந்த அன்பு என்ன பண்ணிருச்சு? இந்த பிள்ளைய கண்ணை மூடிருச்சு. அன்னைக்கு இருந்த, அதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியாது, அன்னைக்கு இருந்த அன்பு என்ன பண்ணிருச்சு? கண்ணை மூடி அவனா பைத்தியமாக ஆயிட்டாவ அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் இல்லையா? அதே மாதிரி தேவன் நம்ம மேலே என்ன வச்சுருந்தாரா? பற்று, பேஷன்னால தன்னுடைய சொந்த குமாரனையும் ஒப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம மேலே பைத்தியமாக பாசம் வச்சுருந்தாராம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம மேலே ஒரு வீக்னஸ் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. சில பேர் சில ஒரு விஷயத்தில் மட்டும் வீக்காக இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, தீவிரவாதிகள் இருப்பாங்க. இந்த தீவிரவாதி என்ன செய்வான்? ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிடுவான். ஹைஜாக்னா தெரியும் இல்லையா? அந்த பிளேனை கடத்தி, விமானத்தை கடத்தி, அது உள்ள 100 பிணை கைதிகள் இருக்காங்க அப்படின்னு கடத்தி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போயிட்டு என்ன சொல்லுவான்? இந்த நாட்டுக்குள்ளே தீவிரவாதிகளுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரை விடுவிச்சாதான் இந்த 100 பேர் என்ன செய்வோம்? விடுவிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இந்த அரசாங்கமும் என்ன செய்யும்? இந்த அரசாங்கத்திட்ட பெரிய ஆர்மி இருக்கும், பெரிய பெரிய ஏவுகணை இருக்கும், துப்பாக்கி வச்சுட்டு 1,00,000 பேர் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசாங்கம் என்ன செய்யும்? அந்த 100 பேரை காப்பாற்றுறதுக்காக இந்த பெரிய தீவிரவாதியினுடைய தலைவர் என்ன பண்ணிடும்? விடுவிச்சிடும். அதே மாதிரி நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை, ஏன்னா ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அன்பு நிமித்தம். ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருந்த அன்பு நிமித்தம் தன்னுடைய குமாரனை அனுப்பிச்சு நம்மளை நேசித்தார். அதை எப்படி நேசித்தார் அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தது. நிலநடுக்கத்தில்
ஒரு பெரிய பில்டிங் இருந்தது. பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. பல 2-3 மாடி கட்டடம் அப்படி இடிஞ்சு விழுந்துருச்சு. அதில் ஒரு தாய் இருந்தா, அவனுக்கு ஒரே ஒரு குழந்தை இருந்தது, கை குழந்தை. 3 மாதம் 4 மாதம் தான் ஆயிருக்கு. இந்த அம்மாவால் 2 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இருந்தால் உயிர் வாழ முடியும். ஆனால் குழந்தையால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இந்த அம்மாவுக்கு தண்ணி இல்லை, கை காலில் அந்த ரத்தம், இது கண்ணாடிலாம் விழுந்து கிழிச்சதுனால நிறைய ரத்தம் வந்துருச்சு. இந்த அம்மாவும் கொஞ்சம் மயங்கின நிலைமைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறா. பல மணி நேரம் ஆயிடுச்சு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிடுச்சு. குழந்தை சத்தத்தை கேட்டு முழிச்சு பார்த்த அம்மாவுக்கு அப்போ தான் புரியுது, நிலநடுக்கம் வந்திருக்கு, பில்டிங் எல்லாம் விழுந்துருச்சு, குழந்தை அதனால் அழுகுது. பல மணி நேரம் குழந்தை இல்லாமல், குழந்தை பால் குடிக்காமல் அது என்ன ஆயிடுச்சு, ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 8 மணி நேரம் ஆச்சுன்னா என்ன ஆயிரும், மொத்தமாக குழந்தை மயங்கிரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கையில் பக்கத்தில் இருக்க கத்தியை வச்சு கொஞ்சமாக வெட்டி, அவளுக்கு வேறு வழியே இல்லாமல் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து 3 நாள் அந்த குழந்தையை காப்பாற்றி, அதுக்கப்புறம் மனுஷங்க போய் மீட்டு கொண்டு வந்தது அந்த குழந்தையை சேஃப்கார்ட் பண்ணான். இதுதான் ஒரு அன்பு அப்படின்னு நம்ம ஒரு செய்திகள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த நடந்த சம்பவம். அது மாதிரி தேவன் நம்ம மேலே வச்சுருந்த பைத்தியக்காரத்தனமான ஒரு பாசத்தின் பேஷன், அந்த பற்றுனால, அன்பின் மிகுதியினால தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டாரு. மீட்டு கொண்டது மட்டும் இல்லாமல் நம்மளை எல்லாரையும் அவர் பொக்கிஷமாய் பார்க்குறாரு. சாதாரண ஆளுங்களாக பார்க்கல, எப்படி பார்க்குறாரு, பொக்கிஷமாய் பார்க்கிறார். சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனால ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதை மறந்துடவே கூடாது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நிறைய கள்ள உபதேசத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பிலிப்பியர் 2:8 வாசிப்போமா? அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை என்ன பண்றார் ஆண்டவர், குமாரனுக்கு தந்தருவினார். எல்லா நாமம்னா எந்த நாமத்தை அவர் சொன்னார்? மைக்கேல்னு ஒருத்தர் இருக்கார் அங்கே வானத்தில். அவர் பேர் யாரு? தூதன். பிரதான தூதர்களில் மிகாவேல் அப்படின்னு ஒரு தூதர் இருக்கார். இன்னொரு ஒரு பெரிய பிரதான தூதன் யார் அப்படின்னா கேப்ரியல்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு தூதன் இருக்கார். அந்த பேருக்கு மேலே உயர்த்தினாரா? பிசாசுடைய நாமத்துக்கு மேலே உயர்த்தினாரு. மிகாவேல்கிற தூதன் நாமத்துக்கு மேலே உயர்த்தினாரு. மனுஷ நாமத்துக்கு மேலே உயர்த்தினாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் யார் நாமத்துக்கு மேலே உயர்த்தினாருன்னா, அவருக்கு ஒரு நாமம் இருக்குல்ல, பிதாக்கு யெகோவாங்கிற ஒரு நாமம் இருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவன்ற ஒரு நாமம் இருக்கு, நித்திய பிதான்னு ஒரு நாமம் இருக்கு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு ஒரு நாமம் இருக்கு, யெகோவா ஈரேன்னு ஒரு நாமம் இருக்கு, யெகோவா ஜைரான்னு ஒரு யெகோவா ஈரேங்கிற ஒரு நாமம் இருக்கு, எல்ஷடாய்ன்னு ஒரு நாமம் இருக்கு. இது எல்லா நாமத்துக்கும் மேலதாக யார் நாமத்தை உயர்த்தினாரு? யெகோவாங்கிற நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது. யெகோவா ஈரேங்கிற நாமத்தில் ரட்சிப்பு, பிதாங்கிற நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது. எந்த நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு அடையக்கூடிய ஒரே நாமம் எந்த நாமம் தெரியுமா? இயேசுங்கிற நாமம் தான். பிதா பார்த்தாரு, என் மகன் என்ன பண்ணாரு, இந்த குப்பைங்களுக்காண்டி நான் என்ன பண்ணேன், அந்த குப்பைங்களை நேசிச்சேன், உண்மைதான். அதுங்களை நான் என்ன பண்ணேன், பொக்கிஷமா பார்த்தேன், அது உண்மைதான். நேசிச்ச உண்மைதான். இவங்கெல்லாம் நேசிச்சதுனால நான் என்ன பண்ணேன், என் பையன் மேலே கோவப்பட்டேன், கோவப்பட்டு பொங்கி எரிஞ்சேன், அவரை அவமானப்படுத்தினேன். அது மூலமாக ரட்சிப்பை நான் உண்டாக்குனேன். யாருக்காக? அந்த மண்ணு தகரமாக இருந்தோம் இல்லையா ஒரு காலத்தில், நமக்காண்டி ரட்சிப்பை உண்டாக்குனேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த இயேசுங்கிற நாமத்தை என் பேருக்கு மேலே
என் பேருக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்? உயர்த்த போகிறேன். எல்லா நாமம்னா யெகோவாங்கிற நாமத்துக்கு மேலே யார் நாமம் இருக்கு? சத்தமாக சொல்லுங்க. யெகோவாங்கிற நாமத்துக்கு மேலே யார் நாமம் இருக்கு? யெகோவான்னு ஒரு நாமமே தெரியாதவங்க கூட எங்கே போக முடியும்? எங்கே போக முடியும்? பிதாண்டு ஒருத்தர் இல்லை இருக்கிறாருன்றே ஒருத்தனுக்கு தெரியலீங்க, போக முடியுமா? முடியாதா? முடியும், இயேசுங்கிற நாமத்தினால. இதை நல்லா மண்டைக்குள்ளே அறிக்கைங்க. நிறையா குழப்புவாங்க. இயேசு தீர்க்கதரிசிங்க, அப்படிங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு நிறையா உழப்பி பேசுவான். இதுக்குள்ளெல்லாம் எங்கே என்ன இருக்கும்? பிசாசின் ஆவிகள் இருக்கும். இதெல்லாம் பேசும். யெகோவாங்கிற நாமமே ஒருத்தருக்கு தெரியாமல் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். எந்த நாமம் தெரியாமல் போக முடியாது? இயேசுங்கிற நாமம் தெரியாமல் போக முடியாது. பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மேலே யார் நாமத்தை உட்கார வச்சார் ஆண்டவர்? இயேசுங்கிற நாமம். இப்போ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியும் போது அவருக்கு என்ன இருந்துச்சு? அவர் பிதாவினுடைய நாமத்துக்கு மேலே ஆண்டவர் உயர்த்தினதை நம்ம பார்க்குறோம். நம்மளும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிச்சா என்ன இருக்கும்? உயர்வு இருக்கும். அதற்குள்ளதாக நம்ம ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இதை உங்களால் நம்ப முடியும், நிறைய பேரால் நம்ப முடியாது. நான் எப்படிங்க அப்படிலாம் இல்லை. உண்மை சத்தியம் இதுதான். உங்களையும் என்னையும் நீங்கள் மோசமான ஆளாக கூட சில பேர் இருப்பீங்க. உங்கள் வீட்டுக்காரங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருப்பீங்க. உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு மனுஷன் இந்த அன்பை உணர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது எப்படி தெரியுமா பார்ப்பாரு? இவன் ஃப்ராடுங்க, இது மோசமானதுங்க, இவ்வளோ பாவம் இது பண்ணியிருக்குங்க அப்படின்னு பார்க்க மாட்டார். எப்படி பார்ப்பாரு? எப்படி பார்ப்பாரு? விலையேர்ந்த பொக்கிஷத்தை விட ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் ஒருத்தன் ஆதாயம் படுத்தினாலும் ஜீவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தோட மதிப்பை விட இவனோட மதிப்பு ஆண்டவருக்கு என்னது? பெருசு. நீங்கள் இருக்கீங்க, சேலமில் ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் 4, நம்ம வீட்டில் பைக் வச்சுருக்க மாதிரி 4 ஃப்ளைட் வச்சுருக்காரு. அவர் என்னது? ஃப்ளைட், சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்காரு. 2 ஹெலிகாப்டர் இருக்குது, 2 ஃப்ளைட் இருக்குது. நம்ம போய் பார்க்க முடியுமா? அவரை போக முடியுமா? போய் பார்க்க முடியுமா? பார்த்து பேசுகிறதே கஷ்டம். இவர் வச்சிருக்கிறது 4 ஃப்ளைட்டு. ஆனால் கடவுள் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை செல்வம் இருக்கும் பாருங்க, இது எல்லாத்த விடையும் நம்ம விலையுறந்தவர்களா ஆண்டவர் பார்க்குறாரு. ஒருவேளை நீங்கள் மோசமாக தான் இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்போது பாவத்தெல்லாம் மேற்கொண்டு வர்றதுக்கு பலனை கொடுக்குறாரு. அதுக்கும் மேலே உங்களை பிள்ளைகள் மட்டுமா பார்க்கல, உலகத்தில் சொல்ல முடியாத பொக்கிஷமாக அவர் பார்க்குறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காண்டி தந்தருளி, நம்ம பட வேண்டிய பாடுக்காண்டி அவர்கிட்ட சண்டை போட்டு அவரை கேவலப்படுத்த ஒப்பு கொடுத்தார். ஸோ இதை மறந்துடாதீங்க. அப்படி செஞ்ச இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை யெகோவாங்கிற தன்னுடைய நாமத்திற்கு மேலே உயர்த்தி ரட்சிப்பை அந்த நாமத்துக்கு கொடுத்தாரு. அதனால தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், பிதாண்டு ஒருத்தர் இருக்காருன்றே ஒருத்தனுக்கு தெரியாட்டினா கூட அவன் இயேசுங்கிற நாமத்தின் மூலமாக என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு வர முடியும். இதை நல்லா அவங்க மைண்டில் இறக்கிங்க. யார் என்ன சொன்னாலும் இயேசுங்கிற நாமத்துக்கு கலங்க வர மாதிரி யார் சொன்னாலும் அதை மண்டைக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஏற்றக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம வாழ ஆண்டவர் அருள் செய்வார். இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருந்த பற்று, நம்ம மேலே வச்சுருந்த வேட்கை, நம்ம மேலே வச்சுருந்த பேஷன். அதுதான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். இப்பேற்பட்ட தேவன்கிட்ட நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம திரும்ப அதே பற்றையோ அதே அன்பையோ நிறைய நேரத்தில் காமிக்கிறதுக்கு தவறிடுறோம். எதை செஞ்சாலும் அன்பின் ஏவுதல்னால நம்ம செய்யணும். டயத்துக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவரை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும். நான் என்ன செய்வேன்? கலெக்டரை போய் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. கலெக்டருக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் 5 மணிக்கு கொடுக்குறாரு, வந்து பாருங்கன்ட்டு.
நான் என்ன செய்வேன்? 5 மணி ஆயிடுச்சு கிளம்புவோன்னு கிளம்புவேனா? என்ன பண்ணுவோம்? 4:45 4:30 போய் என்ன பண்ணிடுவோம்? உட்காந்துருவோம். அதெல்லாம் விடுங்க. ஜெரமியா நாளைக்கு வந்து காலையில் அசம்பிளியில் ஏதோ வாசிக்கணும், ஏதோ பேசணும். அந்த மிஸ்ஸு இவங்க மேம் வந்து என்னை கூப்பிட்டு, நான் அவனை கூப்பிட போயிருந்தேன் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை. சார் காலையில் 8:30 வந்துடுங்க, ஏன்னா அசம்பிளியில் அவன் என்ன பண்ணணும், வாசிக்கணும். ஏன்னா எனக்கு டயத்துக்கு போகிறது கொஞ்சம் லேட்டாக போவேன் சார் நிறைய நேரம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு சொல்லிடுறாங்க 8:30 வந்துடுங்க சார், அவனுக்கு 8:45 அசம்பிளி வாசிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? 8:25 போயிடுவேன்ல. இல்லாட்டி 8:25 8:30 நான் என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன். ஏன்? ரொம்ப முக்கியமான நாள், அவன் போய் முன்னாடி நின்று வாசிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிடுவேன். அதே மாதிரி நம்மளுக்கு உண்மையிலேயே அவர் பண்ண அன்பு நம்மளை திரும்ப என்றைக்குமே திருப்பி செலுத்த முடியாது. உயிரை கொடுத்தாலும் நம்மளால் திரும்ப செலுத்த முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள்லையாது, சர்ச்சுக்கு வர்றதாகட்டும், ஜபத்துக்கு டைம் ஒதுக்குறதாகட்டும், அவரை துதிக்கிறதாகட்டும், அதை செய்யலாம்ல. செய்யலாமா கூடாதா? அதை கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோன்னா நம்மளுக்கு வந்து மினிமல் அன்பு கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்சியம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சரி, எல்லோரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவருடைய சமூகத்தை முழங்கால் போட்டோ எந்திரிச்சு நின்னோம் அவர் அன்பை எண்ணி நம்ம நன்றி செலுத்த போகிறோம். எங்கள் அன்பு பரிசுத்த பிதாவே, நீர் இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்தீங்கிறத நாங்கள் தியானித்தோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை அறிந்து கொள்ள முயற்சி செஞ்சுருக்கோம்ப்பா. மிகுதியான காரியங்களில் பரிசுத்தாவியானவர் உதவி செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் அன்பினால் எங்களை நீங்கள் அணைத்து கொள்ளுங்க. உங்களுடைய நேசத்துக்கு பாசத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலேப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துக்குள்ளே தான் நான் ஒப்புக் கொடுக்குறேன். நாங்கள் உண்மை அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய அன்பினால் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. குற்றங்குறைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் மன்னிங்க. உங்களுடைய கிருபையினால் முடிசூட்ட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலும் எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய அன்பை உணரத்தக்கதாக, உம்முடைய கிருபையை புரிந்து கொள்ளத்தக்கதாக தேவநாயக கர்த்தர் எங்களோடு பேசின அருமையான ஆண்டவரே வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மேலே வைத்த அன்பினால் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி உம்முடைய கீழ்ப்படுதலை ஆண்டவரே மகனுக்கு கொடுத்து எல்லா நாமத்திற்கும் மேலான உயர்ந்த நாமமாய் இயேசு என்ற அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஆண்டவரே, அந்த நாமத்திற்குள்ளே நாங்கள் மறைந்து கொள்ள, அதில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்குவதாக. ஆண்டவரை பாடும் மரங்களை தியானிக்கும் பொழுது அதற்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதாகாலங்களிலும் நம்மளரோடு கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போசித்து வளர்த்தையும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மொத்தலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.